இந்தியா மற்றும் வங்கதேசத்திற்கு நீர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியாக மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் வகையில் சீனா திபெத் மாகாணத்தில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகிலேயே மிகப்பெரிய நீர்மின் அணையை கட்டும் பணியை அதிகாரப்பூர்வமாக துவங்கியுள்ளது. இந்த மெகா அணை இந்திய எல்லையிலிருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேடோங் மாவட்டத்தில் அமைய உள்ளது. யார்லுங் சாங்போ என திபெத்தில் அழைக்கப்படும் பிரம்மபுத்திரா நதி இந்தியாவின் அருணாச்சல் அருகே கடந்து அசாம் பின்னர் வங்கதேசம் வழியாக வங்காள விரிகுடாவை அடைகிறது. அணையின் கட்டுமானத்திற்கு 1.2 டிரில்லியன் யுவான், அதாவது இந்திய மதிப்பில் 14.46 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட உள்ளது. அத்துடன் இதில் 5 அடுக்கு நீர்மின் நிலையங்கள் கட்டப்பட உள்ளன. ஆண்டுக்கு 30,000 கோடிக்கும் அதிகமான கிலோவாட் மின்சாரம் இதன் மூலம் உற்பத்தி ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் கடந்த 4 ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த நிலையில் தற்போது அதற்கு சீன அரசு ஒப்புதல் அளித்து தொடக்க விழா நீஞ்சி நகரில் நடைபெற்றது. அந்த நிகழ்வில் சீன பிரதமர் லீ கியாங் நேரடியாக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். இந்த அணை சீனாவின் மற்ற 3 பெரிய பள்ளத்தாக்கு அணைகளை விட பெரிதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த திட்டம் இந்தியா மற்றும் வங்கதேசத்தில் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தையும் நீரோட்டத்தையும் மோசமாக பாதிக்கக்கூடும் என வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இந்திய அரசும் பல்வேறு துறை வல்லுநர்களும் சீனாவிடம் தொடர்ந்து கவலை வெளியிட்டு வருகின்றனர். இந்த அணையை சீனா நீர்வேடி குண்டாக பயன்படுத்த வாய்ப்புள்ளது. இது அருணாச்சலத்துக்கு பேரழிவை ஏற்படுத்தலாம் என அம்மாநில முதல்வர் பெமா காண்டு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய வெளியுறவு அமைச்சகம் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என சீனாவிடம் வலியுறுத்தியுள்ளது. எனினும் இந்த அணை செயலில் வந்துவிட்டால் அது இந்தியா மற்றும் வங்கதேசத்தில் வெள்ளப்பெருக்கு, நீர் பற்றாக்குறை, விவசாய பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அபாயம் நிலவுகிறது. நீர்மட்டம் அணையின் கொள்ளளவை எட்டும் போது சீனா அதிக நீரை திறந்துவிடும் பட்சத்தில் அது வெள்ளப்பெருக்காக மாறும் அபாயம் உள்ளது. மேலும் சிந்து நதி நீரை நாம் நிறுத்தியது போல தகராறு ஏற்படும் காலங்களில் இந்தியாவை பணிய வைக்க சீனா இந்த நீரை நிறுத்தும் அபாயமும் உள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை பிரம்மபுத்திரா என்பது வெறும் நதி அல்ல, அது இந்தியாவின் ஆன்மீக மரபின் ஒரு உயிரோட்டம். அருணாச்சல பிரதேச பொருளாதாரமும் வங்கதேச மக்களின் வாழ்வாதாரமும் கூட அதில்தான் உள்ளது. இது நம் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளுக்கு வாழ்க்கை வழங்கும் தெய்வீக பாய்ச்சி. இப்போது அந்த நதியின் மீது சீனா கட்டும் அணைகள் நம் பாரம்பரியத்துக்கும் பாதுகாப்புக்கும் நேரடியான சவாலாக அமைந்துள்ளன என்பது கவலை தருவதாக தேச நலனின் அக்கறை உள்ளோர் கூறுகின்றனர். பிரம்மபுத்திரா நதி திபெத்தில் உள்ள கைலாய மலையிலிருந்து செமா என்பி என்ற பெயரில் தோன்றி பின்னர் யார்லுங் சாங்போ என்று அழைக்கப்பட்டு அங்கிருந்து அருணாச்சல பிரதேசம் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்து பிரம்மபுத்திரா என்ற பெயரில் ஓடுகிறது. இது அசாமை கடந்து பசிச்சங்கா மூலம் வங்கதேசத்தில் ஜமுனா என மாறி முடிவில் கங்கை நதியுடன் இணைந்து சுந்தர்பன்ஸ் வழியாக வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. பிரம்மபுத்திரா நதி வேத காலம் முதல் இந்துக்களின் புனித நூல்களில் இடம்பெற்று வருகிறது. இது ஹிமாலயத்தின் புனித நதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. பிரம்மன் தோன்றிய இடம் என்ற பொருளிலேயே பிரம்மபுத்திரா என்ற பெயர் வந்தது என நம்பப்படுகிறது. இந்த நதி லோகங்களுக்கே உயிரோட்டும் சக்தி என புராணங்களில் விவரிக்கப்படுகிறது. சில புராண கதைகளில் பிரம்மபுத்திரா நதி சிருஷ்டி காலத்தில் பிரம்மாவின் கண்ணியிலிருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது. பிரம்மபுத்திராவில் 4 கடல் சேரும் முன் அசாமில் கமாக்கியா தேவி கோயில் அருகே ஓடும் இடம் புனிதமாக கருதப்படுகிறது. சித்தர்கள் தவவியர்களால் பயண புனித பாதையாக மதிக்கப்பட்டது. இந்த நதியில் ஒவ்வொரு 12 ஆண்டுக்கும் ஒரு முறை நடைபெறும் மகா புஷ்கரம் என்பது இந்துக்களின் மிகவும் முக்கியமான புனித நீராடல் விழா ஆகும். அசாமில் பிரம்மபுத்திரா என்பது இயற்கையின் தாய் என கருதப்படுகிறது. விவசாயம், மாசுபடாத குடிநீர், கப்பல் போக்குவரத்து என அனைத்திற்கும் உயிர் நாடியாக உள்ளது. பண்டைய இந்திய வர்த்தக வழிகளில் முக்கியமானது பிரம்மபுத்திரா. தெற்காசிய நாடுகளுடன் கப்பல் வணிகம் நடத்தப்பட்ட இடமாக இருந்தது. இந்தியாவின் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டங்களில் கூட பிரம்மபுத்திரா சமய அடையாளமாகவும் பாரம்பரிய ஒற்றுமையின் தூணாகவும் பார்க்கப்பட்டது. இது இந்தியாவின் ஆன்மீக, சுற்றுச்சூழல், புவியியல் அடையாளமாகவே விளங்குகிறது. இப்படியெல்லாம் கவலை மட்டும் பட்டால் போதுமா? இந்திய அரசு அதிரடி நடவடிக்கையாக என்ன செய்ய வேண்டும்? படைகளை திரட்டி போர் தொடுக்க வேண்டுமா? சாதுரியமாக, சமயோஜிதமாக செயல்பட்டு நம் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமா? இது ஒரு சுற்றுச்சூழல் விவாதம் அல்ல, இது இந்தியாவின் எதிர்காலத்தின் பாதுகாப்பு போர். ஆனால் ஆயுதம் ஏந்திய போர் அல்ல, நம் புத்தி கூர்மையால் வெல்ல வேண்டிய போர். இந்திய அரசு அதிரடியாக செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களை அவசிய செய்திகள் குழு தொகுத்து வழங்குகிறது. அருணாச்சலத்திலும் அசாமிலும் பிரம்மபுத்திராவின் நீரோட்டத்தையும் அளவையும் 24 மற்றும் 7 கண்காணிக்க உயர் தொழில்நுட்ப ஆய்வு சார்ந்த சென்சர்கள் நிறுவப்பட வேண்டும். சீனாவால் திடீரென நீர் வெளியேற்றம் செய்யப்பட்டால் உடனடியாக தகவல் கிடைக்க வழி செய்ய வேண்டும். அணை கட்டுமானம் காரணமாக ஏற்படும் நிலச்சரிவுகள், மண் கீழ்வைக்கும் மாற்றங்கள் போன்றவற்றை கண்காணிக்க செயற்கைக்கோள் தரவுகளை அடிப்படையாக கொண்ட புவியியல் ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும்.
பிரம்மபுத்திராவின் இந்திய பகுதியில் சிறிய நடுத்தர தடுப்பு அணைகள், நீர்த்தேக்க வாசல்கள் கட்டி நீர் பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும். வெள்ள நீர் திடீரென வரும்போது அதனை சிக்கனமாக தேக்கி பாதுகாக்க வல்ல அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அசாமில் உள்ள கிராமங்கள், நகரங்கள் முழுவதும் பசுமை சுத்த நீர் திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும். இந்தியா, சீனா இடையே பிரம்மபுத்திரா நதியை பகிர்வது தொடர்பான தடையற்ற உரிய சட்ட ஒப்பந்தத்தை வலியுறுத்தி கொண்டு வர வேண்டும். பங்களாதேஷும் இந்த ஒப்பந்தத்தில் பங்கு பெற செய்யலாம். ஐநா வட்டார நீர்வள உரிமைகள் பற்றிய அமைப்புகள், சுற்றுச்சூழல் நிபுணர்கள் ஆகியோரின் கவனத்தை இந்த அணை திட்டத்தின் தீவிர விளைவுகளுக்கு ஈர்க்க வேண்டும். இந்த திட்டம் டவுன் ஸ்ட்ரீம் நேஷன்ஸ் கன்சென்ட் இல்லாமல் நடைபெறுவதை சட்ட ரீதியாக கொண்டு சென்று சவால் விட வேண்டும். பிரம்மபுத்திரா தொடர்பான அனைத்து அபாய அறிக்கைகளும் தேசிய பாதுகாப்பு பார்வையில் ஆய்வு செய்ய தனி அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். சீனா அணையின் கட்டுமானத்தை நீர்வெடிகுண்டாக மாற்றும் அபாயத்தை கருத்தில் கொண்டு அருணாச்சலில் ராணுவமும் NDRF-உம் இணைந்த பேரிடர் ஒழுங்கமைப்பை தயாராக வைத்திருக்க வேண்டும். இதை செய்தால் போதுமா? நாம் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். அரசு வேறு திட்டங்களை ராணுவ ரகசியத்தில் வைத்துள்ளதா? இந்த புதிய யுத்தத்தில் இந்தியா என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.